வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கடகராசிக்கான குரு பயிற்சியின் பலன்களும் பரிகாரமும். பொதுவாகவே இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எப்படி செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 6 குரு பகவான், 9 குரு பகவான். இந்த 6 கடகராசியில் உச்சம் பெற்றாலும் 9 கடகராசியில் உச்சம் பெற்றாலும் குரு பகவானால் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். சில பேர் ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்தில் இருப்பார், எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிமா. சில பேருக்கு குரு பகவான் உச்சத்தில் இருப்பார், சின்ன வயசுலேயே கல்யாணமாகி குழந்தை குட்டி பேரம்பேத்தின்னு எடுத்துருவான் 50 வயசுக்குள்ளேயே. அதனால் குரு பகவான் கடகராசிக்கு 6ஆம் அதிபதியாய் செயல்படும்போது ஒரு மாதிரி செயல்படுவார், 9ஆம் அதிபதியாக செயல்படும்போது அது வேறு மாதிரி செயல்படுவார். இப்போது இந்த கடகராசிலேயே அமரப்பெற்ற குரு பகவான் அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஒன்று கல்யாணம் ஆகிருக்காது, கல்யாணம் ஆகிருந்தால் குழந்தை இருக்காது, இது 2 இருந்தால் சொத்து சுகம் இருக்காது. இந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி சில அமைப்புகளில் கல்யாணம் ஆகாமலே இருக்கும், 50 வயசு ஆகிருக்கும், கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஜாதகருக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய குரு பகவானாக செயல்படுவார். அதே போல் 9ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் உட்காரும்போது, அதாவது கடகராசியில் அமரும்போது அந்த ஜாதகருக்கு தர்மத்தை போதிக்கக்கூடிய குரு பகவானாக செயல்படுவார். இப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2/6/2026 திங்கட்கிழமை அதிகாலை 1:50 பயிற்சி ஆகிறாரு. அதே போல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:07 மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு தன்னோட சொந்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்க போகிறாரு. கடகராசிக்கு பயிற்சியாகி கடகராசி மண்டலம் அப்படிங்கிறதே அவருடைய ஆத்மார்த்தமான வீடு. அவர் பிறந்த நட்சத்திரம் அந்த வீட்டில் தான் இருக்குது, அவர் உச்சமடையக்கூடிய நட்சத்திரமும் அந்த வீட்டில் தான் இருக்குது. அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் இல்லை, பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு. பூச நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சமடைய போகிறாரு. அப்படியாப்பட்ட இந்த குரு பகவான் இப்போ கடகராசியில் உட்காந்து தன்னுடைய 5, 7, 9ஆம் பருவையை எங்கெங்கே செலுத்துகிறாரு? கடகராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசி மண்டலத்துக்கு செலுத்துகிறாரு. அப்புறம் கடகராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசி மண்டலத்துக்கு 7ஆம் பார்வையை செலுத்துகிறாரு. 9ஆம் வீடான மீனராசி மண்டலத்துக்கு தன்னுடைய வீடான மீனராசி மண்டலத்துக்கு 9ஆம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறாரு. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் 2 வீட்டின் பலனையும் கொடுக்கும். இப்போது இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா மீனராசி, தனுசு ராசி, இது 2மே அவருக்கு சப்போர்ட்டாக செயல்படும், யார் கடகராசிக்காரங்களுக்கு. அதே போல் 5ஆம் வீட்டை விருச்சிக ராசியை குரு பகவான் தனது சிறப்பு பார்வையால் 5ஆம் பார்வையில் பார்க்குறதுனால புத்திரர்களால் நன்மை, 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால மனைவியால் நன்மை, 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால தகப்பனால் நன்மை. இப்போ இந்த 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால திருமணமாகி குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு உண்டாகும். 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால திருமண தடை இருந்ததுன்னா திருமணம் நிவர்த்தியாகும், திருமணம் நடைபெறும். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் போன்ற விசேஷமான நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடைபெறும். இதனால் உங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சியும் குதூகலமான ஒரு கொண்டாட்டமான உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது பாக்கியஸ்தானத்தை அந்த பாக்கியாதிபதியை பார்க்குறதுனால வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள்லாம் நொடி பொழுதில் உடைஞ்சி எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே போல் உங்கள் ராசிக்கு 9ல் அமர்ந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்த்து சுபப்பலன் படுத்துகிறாரு, சுபத்தன்மையை ஏற்படுத்துகிறாரு சனி பகவானுக்கு. நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு கடக லக்கணமாக இருந்து கடக ராசியாக இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு திருமண வயதை நெருங்கி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். அதிலும் கடகராசி லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு 7ல் சனி பகவான் மகர ராசியில் இருந்தார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு திருமண தடையை உடைச்சி எறிஞ்சு திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மகர ராசியில் சனி பகவான் இருந்தாருன்னா அவரையும் பார்ப்பார். இப்போதைக்கு கோச்சாரத்தில் மீன ராசியில் இருக்கார்ல சனி பகவான், இப்போ அவரையும் பார்ப்பார். அப்போது கண்டிப்பாக அந்த சனி தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு திருமணம் கண்டிப்பாக கைகூடும், குடும்ப வாழ்க்கை முன்னேறும்.
கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். எல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க. கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம். குழந்தையால் பெற்றோர்களுக்கு பல நன்மைகள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்போ திருமணம் நின்று போனவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ சின்ன சின்ன ஆப்ரேஷன்கள் பண்ணி அவர் உடம்பை சரி பண்ண போகிறீங்க. அவர் உடம்பு பூரண குணமாகி வீடு திரும்ப போகிறாரு. அப்பா மகன் சண்டை சச்சரவா ஒன்று சேர போகிறீங்க. கணவன் மனைவி பிரச்சனையாக ஒன்று சேர போகிறீங்க. சொத்து பிரச்சனையாக சரியாக போகுது. இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலையா, இப்போ போக போகிறீங்க. அனைத்து விதத்திலையும் குரு அருளையும் திருவருளையும் பெற போகிறீங்க. கடகராசிக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால குரு பகவான், நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 40 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக யோக பலன்கள் கைமேல் பலன் கொடுக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இப்போதைக்கு நீங்கள் அந்த நற்பலன்களை அறுவடை செய்யலாம். அதே போல் குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதும் நீங்கள் நற்பலன்களை அனுபவிக்க முடியும். ஆகையினால் இந்த குரு உங்கள் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு காலமும் நன்மையே நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் உங்களுடைய நன்மை தீமைகள் செயல்படும். அதனால் அவர் தான் சொன்னார், 365 நாள் நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் நட்சத்திரத்தில் வெவ்வேறு கிரகங்கள் பயணிக்கிறத வச்சியும் குரு பகவான் பயணிக்கிறத வச்சும் தான் நம்ம கணிக்க முடியும். பொதுவாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக செயல்படுறதுனால ரொம்ப சின்ன சின்ன பாதிப்பு தான் கொடுப்பார். வேறு ராசியாக இருந்து ஜென்ம குருவாக இருந்தார்னா கொஞ்சம் பெரும் பாதிப்பை கொடுப்பார். உங்களுக்கு உச்சம் பெற்ற ஜென்ம குருவாக இருக்கிறதுனால குரு பகவான் முழு சுதந்திரத்தோடையும் நல்ல மனநிலையிலையும் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் சுதந்திரமாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருந்து ஒரு ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5, 7, 9ஆம் இடத்தை அவர் சுபப்பார்வை பார்க்கறதுனால இந்த 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்களுக்கு சுபத்தன்மை அடையும். இந்த பூர்வ புண்ணியம், கலத்திரம், பாக்கியம் போன்ற ஸ்தானங்கள் சுபத்தன்மை அடைகிறதுனால ரொம்ப யோக பலன் உங்களுக்கு சித்திக்கும். அது உங்களுக்கு நல்ல தித்திக்கும். இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்ததை வச்சோ இல்லை குரு பகவான் பார்க்குற பார்வையை வச்சோ நம்ம இந்த கடகராசி மண்டலத்துக்கு முழுமையான ஒரு பலனை சொல்ல முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இப்படி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடை தாமதம், சில பொருள் இழப்புகள், இதையெல்லாம் குரு பகவான் உங்கள் இடத்துல உட்காந்து சரி பண்ணி கொடுக்கும்போது சில இழப்புகள் ஏற்பட தான் செய்யும். ஆகையினால் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை குறைத்து நற்பலன்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் முழுவதும் நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லேருந்து காப்பாற்றி உங்களுக்கு அருள் புரியக்கூடிய கிரகம் தான் குரு பகவானோட சஞ்சாரம். பொதுவாகவே குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் கடகராசி மண்டலத்தில், அதாவது ஒவ்வொரு 12 வருடத்துக்கும் ஒரு முறை கடகராசி மண்டலத்தில் உச்சம் பெறும்போது அனைத்து ராசியினருக்கும் நன்மையை தான் செய்வார். முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் செய்வார். ரொம்ப அவரால் மற்ற கிரகங்கள் கொடுக்கும் தீய பலன்களை குறைச்சி தான் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். அதே போல் அவர் இந்த கடகராசி மண்டலத்தில் அமரும்போது அந்தந்த நாட்டுக்கு தகுந்த ஒரு நல்ல மனிதர்களை எடுத்து காட்டுவார் மக்கள் முன்னாடி. உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் உள்ள நல்ல மனிதர்களில் எவன் ஒருத்தன் நல்லவனோ அவனை அடையாளம் காட்டுவார். அவங்கள தேர்ந்தெடுக்கிற மாதிரி கிரக அமைப்பு ஏற்படும். இருந்தாலும் இது நீடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீடிக்காது. ரொம்ப காலத்துக்கு அவர் அடுத்த ராசி மண்டலத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அது அப்படியே மாறுபடும். அதே வேளையில் உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் உண்டு. வண்டி பழுது பார்க்குறதுனா பழுது பார்த்துக்கலாம், புது வண்டி வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், வீடு மனை கட்டுறதுனா கட்டலாம். எல்லா யோகமும் இப்போ உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும். பணத்தை பொறுத்த வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வரும். புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். செய்தொழில் கண்டிப்பாக லாபத்தோடு உங்களுக்கு செய்தொழில் கூடுதல் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. அவங்களுக்கே நீங்கள் சில புத்திமதிகள் சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்களே உங்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் உயர்ந்தவர்கள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுற லெவலில் இருக்கும் இந்த வருடம் முழுவதும். அதே வேளையில் உங்கள் வேலையில் ஒரு தனித்திறமை வெளிப்படும். எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5, 7, 9ஆம் பாவகத்தை குரு பகவான் தனது சிறப்பு பார்வையால் இயக்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்
சில தோஷ அமைப்பில் அமர்ந்திருக்கும். இல்லை திசாபுத்திகள் உங்களுக்கு பாதகமான திசாபுத்திகளாக இருக்கும். இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் குரு பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் குரு ஆலயத்துக்கு போயிட்டு குரு பகவானுக்கு செய்யக்கூடிய சிறப்பு அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பால், பழம், பன்னீர், திரவியம், மஞ்சப்பொடி, சந்தனப்பொடி, தேன், மெயினாக இளநீர் இது மாதிரி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. முள்ளெரும்பு மாலை வாங்கி கொடுங்க. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. குரு பகவானுக்கு நேர் எய்த்தாப்பில் நின்று அவரை பிரார்த்தனை பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் பக்தர்களுக்கு தானம் பண்ணுங்க. கூடவே சனி பகவானுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசியில் அமர்ந்து எல்லா ராசிக்கும் சுபராக செயல்படுறதுனால உங்களுக்கு 65% நன்மைகளை வாரி வழங்குவார். இதோட உங்கள் ஜாதகத்தில் உங்கள் 5, 9, 7 கூடிய கிரகத்தின் திசாபுத்தி நடந்துச்சுன்னா இன்னும் நற்பலன்களை வாரி வாரி வழங்குவார். இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடக்குமானால் இன்னும் சிறந்த யோக பலனை நீங்கள் சந்திக்க முடியும், சிந்திக்க முடியும். உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கோடி நன்மை கண்டிப்பாக உண்டு. அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து முன்னேறக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்களுக்கான இந்த குரு பயிற்சி.